ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து செக்ஷன் 41ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, த ஃபர்ஸ்ட் செக்ஷன் 41 வந்து என்னன்னா அக்செப்ட் ஆர் பவுண்ட் அல்தோ இன்டாஸ்மெண்ட் ஃபோர்ஜ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த செக்ஷன் 41 எந்த சாப்டர்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா சாப்டர் 3ல வருது. சாப்டர் 3 வந்து பார்ட்டிஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எப்படி எப்படி ஒரு செக்கோ ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ ஒரு ப்ரோனோட்டோ இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான லயபிலிட்டிஸ் வரும் அவங்களுக்கு அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அஸ் பர் தட் செக்ஷன் 41 நம்ம பார்க்குறோம். செக்ஷன் 41ல வந்து எதை பற்றி மெயினாக பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸப்டார் பற்றி ஒரு விஷயம் பார்க்குறோம் கான்செப்ட்டு. தென் அனதர் ஒன் என்ன அப்படின்னா ஃபோர்ஜ்டு. ஓகே, இதை வச்சு தான் நம்ம இந்த செக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபோர்ஜான ஒரு என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு பர்சன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய லயபிலிட்டி என்ன அப்படின்றது தான் என்னன்னா இந்த செக்ஷன் 41ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதாவது இதில் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏன்ற ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏன்ற பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கடன் கொடுத்துருக்காங்க. அந்த பில்லை வந்து யார் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பீன்ற பர்சன் வந்து அக்செப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்து அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணி எகெயின் ஏ கிட்ட கொடுக்காரு. இந்த இடத்துல ஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிடிஇக்கு வந்து கொடுக்குறாரு. ஸோ இதில் வந்து பில்லை வந்து சிடிஇக்கு கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா பி வந்து இஸ் லயபிள் டு பே யார்கிட்ட கொடுக்கணும், இ கிட்ட கொடுக்குற மாதிரியான லயபிலிட்டி வந்து வரும். இப்போ இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் இந்த சி இந்த டி இந்த இ இதில் யாரோ ஒருத்தங்க வந்து ஃபோர்ஜாக போட்டிருக்காங்க, யாரோ ஒருத்தங்க ஃபோர்ஜாக போட்டிருக்காங்க அப்படின்னால் என்ன அப்படின்னா இந்த இடத்துல யார் தான் லைபிள், பி தான் லைபிள். ஏன் அப்படின்னா ஹீ இஸ் அன் அக்செப்டார். ஸோ அதனால அவர் தான் லைபிள். ஏ கிட்ட இருந்து பி கடன் வாங்கினது உண்மை, அதை பி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அக்செப்ட் பண்ணார் என்னது அப்படின்றது உண்மை. ஸோ அதனால என்ன அப்படின்னா இது வந்து ஃபோர்ஜாக இருக்கு அப்படின்னு இன்பிட்வீனில் இந்த சிஓ இந்த டிஓ இஓ ஏதோ ஒரு ஃபோர்ஜாக இருக்கு அப்படின்றதுனால நான் அமௌண்ட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பி என்ன பண்ண முடியாதுன்னா நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஸோ பி வந்து அமௌண்ட் என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா கொடுத்து தான் ஆகணும். அதுதான் என்ன அப்படின்னா செக்ஷன் 41. செக்ஷன் 41 கிளியரா? செக்ஷன் 42. ஓகே, செக்ஷன் 42ல வந்து என்ன எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா அதாவது ஃபிக்ஷிஷியஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஃபிக்ஷிஷியஸ் நேம் அப்படின்னா என்ன? கற்பனையான ஒரு இதை வந்து பண்ணுது மேடம். கரெக்ட், அதுதான். அதாவது புனைவு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இல்லாமல் ஒரு 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 பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கோ இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கோ கனெக்ஷன் எதுவுமே இல்லாமல் அதை என்ன பண்ணுறது அப்படின்னா தேர்ட் பார்ட்டி அன்னோன் பர்சனை வந்து இன்வால்வ் பண்ணுறது தான் என்னென்னா ஃபிக்ஷிஷியஸ். அதாவது தெரியாத பர்சன், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத அப்படின்றது தான் ஃபிக்ஷிஷியஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரு ஃபிக்ஷிஷியஸ் நேமில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதாவது தெரியாத ஒரு நேம்ல ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல எப்படி வந்து லயபிலிட்டி லைஸ் ஆகும் அப்படின்றது தான் சொல்றாங்க. ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா உங்களுக்கு இந்த செக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது எக்ஸ்ன்ற பர்சன் என்ன பண்றாங்க அப்படின்னா பில் வந்து ட்ரா பண்றாங்க. ஓகே, ஸோ எக்ஸ்ன்ற பர்சன் வந்து பில்லை ட்ரா பண்ணுறாங்க. எதில் யாருக்கு மேலே அப்படின்னா ஒய்ன்ற பர்சன். ஓகே, ஸோ எக்ஸ் ட்ராஸ் அ பில் ஆன் ஒய். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் வந்து சைன் போட்டு கொடுப்பார் இல்லையா, அதில் வந்து எக்ஸ்ன்ற பேரையே அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணவே இல்லை. அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இசட் வந்து கொடுக்குற மாதிரியே கொடுக்குறாரு. அதே மாதிரி இசட் மாதிரியே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சைனையுமே போட்டு வந்து கொடுக்காரு. ஓகேவா, அதாவது எக்ஸ்ன்ற பர்சன் தான் ஒரிஜினலாகவே எழுதுறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பேரை எதையும் மென்ஷன் பண்ணாமல் இசட்டுன்றதில் ஏதோ ஒரு நேம் வச்சுக்கலாம். ஓகே, அந்த பர்சன் வந்து போட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இசட்டுன்ற பர்சனுடைய சைனை போட்டு என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் ஒய் யாராக இருப்பாங்க அப்படின்னா
டிராயியா வந்து இருப்பாரு. ஒய் யாரா இருப்பாங்க? டிராயியா இருப்பாரு. ஓகே, இசட் அப்படின்ற பர்சன் என்ன அப்படின்னா ரியலாவே கிடையாது. ஓகேவா? அப்ப இங்க என்ன பண்றாரு அப்படின்னா எகெயின் இந்த இந்த எக்ஸ் வந்து என்ன பண்றாரு, எம்ன்ற பர்சனுக்கு வந்து எக்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஓகே, அதாவது எம் அப்படின்ற ஒரு பர்சனுக்கு வந்து எகெயின் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஸோ அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது, அதாவது அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது எம்முக்கான லயபிலிட்டி என்ன அப்படின்னா இந்த ஒய்ன்ற பர்சன் கிட்ட இருந்து அவர் கிளைம் பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா அந்த அந்த பில்லை வந்து யார் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒய் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஒய் சொல்ல முடியாது இது வந்து ஒரு ஃபிக்ஷிஷியஸ் நேமாக தான் இருக்கு, அதனால இந்த பர்சனுக்கு நான் அமௌண்ட் கொடுக்க முடியாது, எனக்கு லயபிலிட்டி கிடையாது அப்படின்னு என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. பிகாஸ் இவரை அக்செப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால சொல்ல முடியாது, அவர் அந்த அந்த லயபிலிட்டில இருந்து டிஸ்சார்ஜ் ஆக முடியாது. இதுதான் செக்ஷன் 42. இது புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? மேடம் திருப்பி திருப்பி ஒன் டைம் ஓகே சார். ஸோ செக்ஷன் 42 வந்து என்னன்னா ஃபிக்ஸிஷியஸ் நேம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது எக்ஸ்ன்ற பர்சன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒய்ன்ற பர்சனுக்கு மேல ஒரு பில்லை வந்து டிரா பண்றாங்க. ஓகே, எக்ஸ்ன்ற பர்சன் என்ன பண்றாங்க, ஒய்ன்ற பர்சனுக்கு மேல ஒரு பில்லை வந்து டிரா பண்றாங்க. இதுல வந்து டிரா பண்ணும் பொழுது எக்ஸ்ன்ற பர்சன் தானே அவருடைய நேமையும் மென்ஷன் பண்ணணும், இல்லைன்னா சைன் போடும் போது எக்ஸ்ன்னு சைன் போடணும். ஆனா இவரை பத்தி எதையுமே டிஸ்க்ளோஸ் பண்ணாம இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இசட்டுன்ற ஏதோ ஒரு பர்சன், இசட்டுன்னு சும்மா என்ன பண்றாரு அப்படின்னா தெரியாத ஒரு அன்னோன் பர்சனோட நேமை போட்டு சைனை போட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஒய் கிட்ட கொடுக்குறாரு. ஸோ அந்த ஒய் என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா இதை வந்து அக்செப்ட் பண்றாங்க. ஒய் என்ன பண்றாங்க, இந்த பில்லை அக்செப்ட் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்ன்ற பர்சன் தான் எழுதுறாரு. ஓகே, டிரா பண்றாரு, சைன் பண்றாரு. ஆனா சைன் பண்ணும்போது எக்ஸ்ன்னு பண்ணாம என்ன பண்றாரு அப்படின்னா இசட்ன்ற பர்சன் மாதிரி சைன் போடுறாரு. இது தெரிஞ்சு என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பர்சன் ஒய்ன்றவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப லேட்டரான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த எக்ஸ் என்ன பண்றாருன்னா அந்த பில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யார்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்றாருன்னா எம்ன்ற ஒரு பர்சன் கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. ஸோ எம் கிட்ட அந்த பில் வந்து இருக்கு. இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல எம்முக்கான ரைட் என்ன அப்படின்னா ஒய் கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்க முடியும். ஒய் வந்து சொல்ல முடியாது இது வந்து தெரியாத பர்சன் தானே, ஸோ நான் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எக்ஸ் கொடுக்கும்போது அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால இவர் என்ன அப்படின்னா ஒய்க்கு வந்து லைபிளா தான் வருவாங்க. இதுதான் செக்ஷன் 42. ஓகேவா சார்? ஓகே 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 சார். நெக்ஸ்ட் செக்ஷன் 43. ஓகே, ஸோ யாருமே ரீட் பண்ண வில்லிங் இல்லை. ஸோ நீங்களே யூ ஆர் நாட் ரெடி டு ரீட் எனிதிங் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, செக்ஷன் 43. செக்ஷன் 43 வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மேட் எக்ஸெட்ரா வித்தவுட் கன்சிடரேஷன். ஸோ கன்சிடரேஷன் அதுதான் இதுல முக்கியமான விஷயமே. ஓகே, கன்சிடரேஷன் அப்படின்றது நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மறுபயன். கன்சிடரேஷன் அப்படின்றது மறுபயன் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஓகே, அதாவது ஒரு காமனா நம்ம கான்ட்ராக்ட்ல எல்லாம் பார்க்கும்போது வெதர் கன்சிடரேஷன் இஸ் எசென்ஷியல் ஆர் நாட், whether consideration is essential for contract or not. எசென்சியல் தான் மேடம். ஓகே, இட் இஸ் எசென்ஷியல், ரைட். ஸோ அதே மாதிரி என்ஏ ஆக்டை பொறுத்த வரைக்கும் அந்த கன்சிடரேஷனோட ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அப்படின்னா அதோட ஆப்ளிகேஷன் டிஃபர் ஆகும். அதே மாதிரி சேம் என்ஏ ஆக்ட்ல வித்தவுட் கன்சிடரேஷன் இருக்கு அப்படின்னா அதோட ஆப்ளிகேஷன் என்ன ஆகும் அப்படின்னா இட் வேரிஸ். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம். இந்த செக்ஷன்ல ஒரு 2 எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது
ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல கன்சிடரேஷன் இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, நீங்க இந்த அமௌண்ட்டை பே பண்ணி தான் ஆகணும், எனக்கு இந்த அமௌண்ட்டை நீங்க பே பண்ணி தான் ஆகணும், இல்லை இந்த அமௌண்ட் எனக்கு நீங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ண முடியாது அப்படின்னா கம்பல்ஷன் பண்ண முடியாது. அந்த பர்சனுக்கு லயபிலிட்டி என்ன ஆகாது அப்படின்னா நாட் பைண்ட். ஓகே, அதுதான் இந்த செக்ஷன்ல சொல்லுவாங்க. பட் இதுல ஒரு எக்ஸெப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அகாமடேஷன் பில் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா, அதாவது ஒரு அகாமடேஷனுக்காக இருந்தாலோ அல்லது இன்டியூஸ் பண்ணி ட்ரான் பண்ணி இருந்தாலோ, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அகாமடேஷனாக இருந்தாலோ அல்லது இன்டியூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கன்சிடரேஷன் இருக்கு. இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரெக்கவர் பண்ண முடியாது. நீங்க கேட்கலாம், மேம் அதாவது கன்சிடரேஷன் வந்து இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் ஆப்ளிக் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது அந்த இடத்துல கன்சிடரேஷன் இருக்கு, ஆனா ஒரு இன்டியூஸ் நடந்திருக்கு, இன்டியூஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி நடந்திருக்கு அப்படின்னா அது வந்து லயபிளா அந்த பர்சன் அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுதான் எக்ஸப்ஷனா இந்த செக்ஷன்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி கன்சிடரேஷன் இல்லாம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து இட் இஸ் நாட் ஆப்ளிகேட்டரி டு பே, அதை வந்து பே பண்ணணுன்ற மேண்டட்டரி வந்து கிடையாது. ஸோ அதனால கன்சிடரேஷன் தான் மேட்டர்ஸ் அப்படின்றத இந்த செக்ஷன்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஏன்ற ஒரு பர்சன் வந்து ஒரு 5,000க்கு ஒரு பில்லை வந்து எழுதி என்ன பண்றாருன்னா பீன்ற பர்சனுக்கு கொடுக்காரு, பியும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி பீன்ற பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா 5,000க்கு ஒரு பில்லை எழுதி ஏட்ட கொடுக்குறாரு, அதை ஏவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இதுல எந்த ஒரு செக்யூரிட்டிஸோ எந்த ஒரு விஷயமும் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால வந்து என்னன்னா இது ஆப்ளிகேட்டரியா டேர்ம் ஆகாது. அதுதான் இந்த செக்ஷன்ல சொல்லுவாங்க. இந்த அக்கமண்டேஷன் அப்படின்றது என்ன அப்படின்றத பத்தி நம்ம செக்ஷன் இந்த அக்கமண்டேஷன் பத்தி செக்ஷன் 44ல வரும். ஓகே, நான் நெக்ஸ்ட் செக்ஷன் சொல்லுவேன், அந்த செக்ஷன்ல வந்து நம்ம இதை பத்தி பார்ப்போம். ஓகே, இதுதான் 43 கிளியரா? ஓகே, தென் நெக்ஸ்ட் செக்ஷன் 44 பார்க்கலாம். செக்ஷன் 44 வந்து எதை பத்தி பேசும் அப்படின்னா சேம் கன்சிடரேஷன் தான், பார்ஷியல் ஆப்சன்ஸ் ஆர் ஃபெயிலியர், இதுதான் இதோட வேர்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளா ஒரு நான் எக்ஸாம்பிள் மூலியமாவே உங்களுக்கு இந்த செக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன். அதாவது பார்ஷியல் கன்சிடரேஷனா இருக்கு அப்படின்னால், அதாவது ஒரு ஃபுல் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அதுல பார்ஷியலி நம்ம பே பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். அதாவது செக்ல என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் நம்மளால கிளைம் பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லை, ஒரு 1 lakh அமௌண்ட் இருக்கு, இந்த 1 lakh அமௌண்ட்டுக்கு ஒரு பர்சன் வந்து லைபிள், ஏன்ற பர்சன் வந்து பீன்ற பர்சனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 1 lakh வந்து கொடுக்கணும். ஆனா ஏன்ற பர்சன் யாருக்கு கொடுக்கணும், பீன்ற பர்சனுக்கு 1 lakh வந்து கொடுக்கணும். ஓகே, இப்ப ஏ என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு செக்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு 10,000 மட்டும் போட்டு பிக்கு கொடுக்காங்க அப்படின்னா பி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10,000 மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும். இவர் எனக்கு வந்து 1,00,000 ரூபாயில வந்து எனக்கு இன்னும் இவர் வந்து 90,000 ரூபாய், அதாவது 90,000 எனக்கு இவர் தரணும் அப்படின்னு சொல்லி இந்த செக் அமௌண்ட்ல இவர் என்ன பண்ண முடியாதுன்னா கிளைம் பண்ண முடியாது. இந்த 10,000 அமௌண்ட்ல இவர் கொடுக்கல அப்படின்னால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா கிளைம் பண்ண முடியுமே தவிர மற்ற சர்க்கம்ஸ்டன்ஸ் மற்ற ரிமைனிங் அமௌண்ட் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த சினாரியோல இந்த பர்சன் என்ன பண்ண முடியாது, கிளைம் பண்ண முடியாது. ஓகே, அதுதான் இந்த செக்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரப்போர்ஷனலி ரெடியூஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும்.
ப்ரப்போர்ஷனலி ரெடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 44 45லலாம் வந்திருக்கும். ஓகே, இந்த ப்ரப்போர்ஷனலி ரெடியூஸ் அப்படின்றது என்னன்னா, அதாவது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்ற பர்சன் என்ன பண்றாங்க அப்படின்னா பில் ட்ரா பண்றாங்க. ஓகே, ஏன்ற பர்சன் ட்ராஸ் எ பில் 500. ஓகே, இதை வந்து பி வந்து அக்செப்ட் பண்ணிக்காரு. இப்போ வந்து ஏன்ற பர்சன் என்ன பண்றாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ரெக்கவர் பண்றதுக்கு போகும்போது டிஸானர்ட் வந்து ஆகுது. ஓகே, டிஸானர்ட் வந்து ஆகுது. அப்ப இந்த ஏன்ற பர்சன் பீன்ற பர்சனுக்கு மேல என்ன பண்றாங்கன்னா கேஸ் ஃபைல் பண்றாங்க. அப்ப கேஸ் ஃபைல் பண்ணும்போது இந்த பீன்ற பர்சன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஏக்கு 400 மட்டும் தான் கொடுக்க லயபிள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அதாவது அகாமடேஷன் ஏதோ ஒரு தங்குறதுக்கு ஏதோ ஒரு செலவுக்காக ஒரு பில்லுக்காக ஒரு 100 ருபீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏ கிட்ட இருந்து இந்த 100 ருபீஸை நான் மைனஸ் பண்ணிடுறேன். அவரோட அக்கமடேஷன் பில்லுக்கான அமௌண்ட்டை நான் டிடக்ட் பண்ணிடுறேன். டிடக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை தான் நான் கொடுப்பேன். அதனால 400 தான் நான் பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பி சொல்றாங்க. ஸோ இதுதான் என்னன்னா ப்ரப்போர்ஷனலி ரெடியூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுல் அமௌண்ட்டாக இல்லாமல் பார்ஷியலாக என்ன அமௌண்ட் இருக்கோ அதை மட்டும்தான் கிளைம் பண்ணுறதுக்கான லயபிலிட்டி தான் இந்த செக்ஷன் 44. இது கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் செக்ஷன் 45 ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. 45ம் இதே மாதிரி தான் வரும். நோ டிஃப்ரென்சஸ் அட் ஆல். ஓகே, செக்ஷன் 45ம் சேம் as 44 ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 46 சாரி செக்ஷன் 45A. செக்ஷன் 45A வந்து ஒரிஜினலாக வந்து இதில் இல்லை. இது வந்து ஆக்ட் நம்பர் 2 ஆஃப் 1885ல தான் இதை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா, அதாவது டூப்ளிகேட் ஆஃப் அ லாஸ்ட் பில். டூப்ளிகேட் ஆஃப் லாஸ்ட் பில், அதாவது தொலைஞ்சு போன பில்லு அதோட டூப்ளிகேட்ஸ் எடுக்கிறதுக்கு ஹோல்டருக்கான ரைட் என்ன அப்படின்றது தான். ஓகே, இப்போ ஹோல்டர் வந்து இருக்காரு, அவர்கிட்ட ஒரு பில் இருக்கு. சரியா, ஹோல்டர் இருக்காரு, இவர்கிட்ட என்ன அப்படின்னா ஒரு பில் இருக்கு. அந்த பில் என்ன ஆகுது அப்படின்னா தொலைஞ்சு போகுது. ஸோ தொலைஞ்சு போகிற சர்க்கம்ஸ்டன்ஸ்ல என்ன அப்படின்னா ஒரு டூப்ளிகேட் பில்லை இவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிராயர் கிட்ட இருந்து கிளைம் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல டிராயர் வந்து நான் தரம் டிராயர் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நான் பில் வந்து தர முடியாது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா டினே பண்ணக்கூடாது. இவர்கிட்ட இருந்து ஹோல்டர் வாங்குறதுக்கு என்ன அப்படின்னா அவர் ரைட். ஓகே, அதே மாதிரி அந்த பில் வந்து என்ன அப்படின்னா அந்த ஓல்டு டேட்டட், அந்த இனிஷியலி எவ்வளோ இருந்து எந்த டேட் போட்டு என்ன அமௌண்ட் போட்டு எப்படி ப்ரெசென்ட் பண்ணி இருந்துச்சோ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த 45Aல வந்து சொல்லுவோம். ஓகே, இதில் வந்து என்ன அப்படின்னா அவர் டூப்ளிகேட் கொடுக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இதில் இன்டெம்னிஃபையர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உள்ள வரும். அதே மாதிரி சூரிட்டின்னு வரும். ஸோ இது வந்து இட் ரெஃபரன்ஸ் வித் தி கான்ட்ராக்ட் ஆக்ட். இது நீங்கள் டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா யூ கேன் ரெஃபர் இட். ஓகே, அல்லது ஜஸ்ட் அது என்ன சொல்லுது அப்படின்றத மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் செக்ஷன் 45A. இது எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, ஃபைன். ஸோ ஃபார் நம்ம என்ன அப்படின்னா 45A வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரம் 1ல இருந்து. ஓகே, ஸோ ஃப்ரம் 1ல இருந்து சாப்டர் 1 என்ன யாராவது சொல்ல முடியுமா, இல்லை அதுவும் நானே சொல்லணுமா? சாப்டர் 1 என்னன்னு யாராவது சொல்றீங்களா? எஸ் மேம். சாப்டர் 1ன்றது ப்ரிலிமினரி மேம். செக்ஷன் 1 to 3. ஓகே சார், சூப்பர். தென் சாப்டர் 2. Notes, bills and checks.
Okay, then chapter 3. Parties of notes, bill and checks. Okay, super sir. So chapter 1ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 1ல ஃபுல்லாவே ப்ரீலிமினரி எப்படி வந்துச்சு, எப்போ கமென்ஸ்மெண்ட் ஆச்சு, இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். சாப்டர் 2ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய டெஃபனிஷன்ஸ்லாம் பார்த்தோம். ப்ரோனோட்னா என்ன, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுனா என்ன, செக்னா என்ன, என்டாஸ்மெண்ட், இன்லேண்ட் பேயி, மெச்சூரிட்டி எப்படி வரும், அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க மெச்சூரிட்டியை, ஆம்பிகஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன, அட் சைட்டு, ஆஃப்டர் சைட்டு, ஆன் சைட்டு, ஆன் ப்ரெசன்மெண்ட்டு அப்படின்னா என்ன, இன்டாஸ்மெண்ட் இன் ஃபுல் அண்ட் இன்டாஸ்மெண்ட் இன் பிளாங்க் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இது வந்து 1 to எந்த செக்ஷன் வரைக்கும் வரும், 1 to 3 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் 4ல இருந்து 25 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் சாப்டர் 3 வந்து பார்ட்டிஸ். ஸோ இந்த நோட்ஸ், ப்ரொனோட்டோ, பில்லோ, செக்கு, இதில் வரக்கூடிய பார்ட்டிஸுக்கான லயபிலிட்டிஸ் என்னென்ன, அவங்க எப்படி எப்படி வருவாங்க, இந்த மாதிரி மோரோவர் நிறைய லயபிலிட்டிஸ் ஆனால் இதில் பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து 26லேருந்து 45A வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 4 பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் 4 வந்து என்ன அப்படின்னா நெகோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெகோசியேஷன் அப்படின்னா என்ன, யாராவது சொல்கிறீங்களா? நெகோசியேஷனா பேர பேச்சு மேம், பேரம் பேசுறாங்களே அது. ஓகே ஓகே, தென் வேற. நான் ஸ்டார்டிங் கிளாஸ்ல நெகோசியேஷன்னா என்னன்னு சொன்னேன், அப்படின்னா என்ன? நெகோசியேஷன், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், நெகோஷியபிள் அப்படின்னா என்ன? நீங்க எல்லாரும் தெரிஞ்சு அமைதியா இருக்கீங்களா, இல்ல சொல்லக்கூடாதுன்னு இருக்கீங்களா? சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ. நீங்க எவ்வளோ ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ அவ்வளோ தூரம் தான் நடத்துகிற பர்சனுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து வரும் அதை டெலிவர் பண்ணுறதுக்கு. ஓகே, நோ இஷ்யூஸ் வித் தட். நெகோஷியேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா நான் ஸ்டார்டிங் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். டூ பார்ட்டிஸ்க்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் போடுறது அந்த மாதிரி. ஓகே ஓகே, ஸோ நெகோசியேஷன் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, ட்ரான்ஸ்ஃபர். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்ன? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். ஓகே, நெகோசியேஷன் பற்றி நான் ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் ஈவன் தோ யூ பீப்புள் ஆர் நாட் ரெடி டு எக்ஸ்பிரஸ். ஓகே, ஸோ நெகோசியேஷன் அப்படின்றது இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு முக்கியமான எசென்ஷியல். ஓகே, இந்த லெசன்லையே அதாவது இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லேயே ரொம்ப ரொம்ப ஒரு எசென்ஷியலான பார்ட்னா அந்த நெகோசியேஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு நெகோசியேஷன் இல்லாமல் ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ன ஆகாது அப்படின்னா கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. ஓகேவா, அதாவது ஒன்றுமே இல்லை, ஏ அப்படின்ற ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எழுதுறாரு. ஓகே, ஏன்ற பர்சன் 1 lakh rupees வந்து நான் பீன்ற பர்சனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு எழுதுறாரு. ஸோ இது பி வாங்குறாரு. ஓகே, இதுதான் என்னன்னா நெகோசியேஷன். இந்த 1 lakh இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 1 lakh இவருடைய அந்த ப்ராப்பர்ட்டி இவர் ஓன் பண்ணி வச்சிருக்கக்கூடியதை டிரான்ஸ்ஃபர் பண்றாரு பிக்கு. எது மூலியமா? வயா தி இன்ஸ்ட்ருமெண்ட். அதுதான் நெகோசியேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த நெகோசியேஷன் இருக்கு இல்லையா, இந்த ரைட்ஸ் ஆஃப் நெகோசியேஷன் இருக்கு இல்லையா, இந்த ரைட்ஸ் ஆஃப் நெகோசியேஷன் வந்து எப்படிலாம் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா 2 டைப்ஸ்ல டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒன்று வந்து நெகோசியேஷன், சரியா, இன்னொன்று வந்து அசைன்மெண்ட். நான் இதுவுமே ப்ரீவியஸ் கிளாஸ்ல நடத்தினேன். அசைனபிலிட்டிக்கும் நெகோஷியபிலிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றத நான் நடத்தினேன். பட் என்னன்னு தெரியல. ஓகே, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எதுக்கு கீழே வரும்னா என்ஏ ஆக்டுக்கு கீழே வரும். அசைன்மெண்ட் அப்படின்றது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டுக்கு கீழே வந்து வரும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அப்படின்னா அதனுடைய ரைட்ஸ் வந்து ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா 2 விஷயங்கள் மூலியமா டிரான்ஸ்ஃபர் ஆகும் அந்த ரைட். ஒன்று நெகோஷியேஷன் மூலியமா, இன்னொன்று அசைன்மெண்ட் மூலியமா
டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த நெகோஷியபிள் மூலியமா ஆகுறதுல வந்து அண்டர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், டிபி ஆக்ட்ல இருக்கிறது வந்து அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ வந்து நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல இந்த நெகோஷியேஷன் அப்படின்றது என்னன்னா, அதாவது டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது 2 டைப்ஸ்ல வந்து நடக்கும். டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது 2 டைப்ஸ்ல நடக்கும். ஒன்று வந்து டெலிவரி, ஜஸ்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டெலிவர் பண்றது. இன்னொரு டைப் என்ன அப்படின்னா இண்டாஸ் பிளஸ் டெலிவரி. இண்டாஸ் பிளஸ் டெலிவரி. ஓகேவா? அதாவது இந்த டெலிவரி, அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம ஒரு ஒரு இப்போ என்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அப்படின்னா அதை நான் ஜஸ்ட் ஒரு பர்சனுக்கு நான் டெலிவர் பண்றேன், பீன்ற பர்சனுக்கு நான் டெலிவர் பண்றேன் அப்படின்னா அதுல என்ன இருக்கும் அப்படின்னா பேயபிள் டு பியரர் அப்படின்னு இருக்கும். இதே இது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல பேயபிள் டு ஆர்டர், பேயபிள் டு ஆர்டர்னு இருக்கு அப்படின்னால் அது அது எப்படிதான் டெலிவர் பண்ண முடியும்? நம்ம இன்டாஸ் பண்ணிட்டு நம்ம டெலிவரி பண்ண முடியும். இதே இது பியரர் அப்படின்னா யார் வச்சிருக்காங்களோ, ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னா டிரெக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னன்னா பேசிக் கான்செப்ட். ஓகே, ஸோ டெலிவரி ஒன்று நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை 2 மோடா டெலிவர் பண்ணலாம். ஒன்று நெகோஷியேட் பண்ணலாம். ஒன்று டெலிவரி, இன்னொன்று இன்டார்ஸ்மெண்ட் பிளஸ் டெலிவரி. இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இது புரிஞ்சாதான் இந்த சாப்டர் உங்களுக்கு புரியும். இது புரியல அப்படின்னா ஃபர்தரா வந்து உங்களால பிக் பண்ண முடியாது. ஓகே, ஃபைன். இப்போ செக்ஷன் 46. செக்ஷன் 46 வந்து எதை பத்தி பேசும் அப்படின்னா டெலிவரி பத்தி பேசும். டெலிவரி அப்படின்னா ஒப்படைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம எழுதி கொடுக்குற நம்ம எழுதி ஒரு அமௌண்ட் கிட்ட, அதாவது எழுதி ஒரு பர்சன் கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா அது அந்த பர்சன் வச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவுமே என்னன்னா டெலிவரி, நம்ம அவங்க கிட்ட கொடுக்கறது. ஓகேவா? ஒரு நெகோசியேஷன், ஒரு அந்த நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எஃபெக்ட்டுக்கு வருது அப்படின்னா அதுக்கு என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா டெலிவரி அப்படின்றது முக்கியம். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எஃபெக்ட்டுக்கு வருது அப்படின்னா அந்த இடத்துல டெலிவரி அப்படின்றது என்ன இருக்கணும்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கணும். அந்த டெலிவரி வந்து எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா வாலண்டரியா இருக்கணும். யாரோ இன்டியூஸ் பண்ணியோ ஃபோர்ஸ் பண்ணியோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி இன் அ வாலண்டரி ஸ்டேட். அதுக்கப்புறமா அந்த அந்த டெலிவர் பண்றோம் இல்லையா, அதனுடைய ஆப்ஜெக்ட் வந்து எந்த பர்சனுக்கு போகணும்னு இருக்கோ அந்த பர்சனுக்கு தான் போகணும். அதுதான் வேலிட் டெலிவரி அப்படின்னு சொல்றோம். இப்ப ஏன்ற பர்சன் பீன்ற பர்சனுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணணும்? பிக்கு தான் போகணுமே தவிர அதை சிக்கு கொடுத்தோம் அப்படின்னா சி என்ன பண்ண முடியாது? இதை போயிட்டு கிளைம் பண்ண முடியாது. இது வந்து கரெக்டான டெலிவரி வந்து கிடையாது அப்படின்றது ஒரு எசென்ஷியல். ஓகே, ஸோ இந்த டெலிவரி அப்படின்றது எப்படிலாம் நடக்கும் அப்படின்னா ஒன்று ஆக்சுவல் ஃபார்ம்ல நடக்கும், இன்னொன்று கன்ஸ்ட்ரக்டிவ்ல நடக்கும். ஓகே, ஆக்சுவல் அப்படின்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டிவ்னா என்ன? யாராவது சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க. ஆக்சுவலா அந்த உள்ளபடியே இருக்குதா முறைமரம். கன்ஸ்ட்ரக்டிவ் இருந்ததுன்னா கொள்தகு முறைன்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. தென் வேற யாராவது? Anybody else? Okay, so actual delivery or else by way of constructive. ஓகே, அதாவது ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவல் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் டிரெக்டா ரெஸ்பெக்டிவ் பர்சன் கிட்ட கொடுக்கறது, டைரக்டா கொடுக்கறது. ஏன்ற பர்சன் பீன்ற பர்சன் கிட்ட டைரக்டா பிசிக்கலா ஹேண்டில் பண்றது தான் என்னன்னா ஆக்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்றது ஏன்ற பர்சன் வந்து பீன்ற பர்சனுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் இந்த பீன்ற பர்சன் ஒரு பர்சனை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம ப்ரீவியஸ்ல பார்த்தோம் இல்லையா, ஏஜென்ட்டு,
கிளர்க்கு இல்லைன்னா சர்வெண்ட்டு இவங்களுக்கான லயபிலிட்டி என்னென்ன, பிரின்சிபல் டெப்டார், இந்த மாதிரிலாம் கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்றது என்னன்னா ஏன்ற பர்சன் பீன்ற பர்சனுக்கு தான் கொடுக்கணும். ஆனா பீன்ற பர்சன் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு சீன்ற பர்சனுக்கு ஒரு ரைட் கொடுத்துருப்பாரு. அந்த சீன்ற பர்சன் வந்து என்ன பண்ணிருக்கலாம், ஏஜென்டா இருக்கலாம், கிளர்க்கா இருக்கலாம், சர்வெண்டா இருக்கலாம். இந்த பீன்ற பர்சனுக்கு பதில் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா சீன்ற பர்சன் டேக் அ பொசிஷன். ஸோ இதுதான் என்னன்னா கன்ஸ்ட்ரக்டிவ். ஸோ டெலிவரின்றது ஆக்சுவலாகவும் இருக்கலாம் அல்லது கன்ஸ்ட்ரக்டிவா கூட இருக்கலாம். ஓகே, இது மூணாவது. நெக்ஸ்ட் தேர்டு அடுத்த விஷயம் வந்து ஃபோர்த் விஷயம் வந்து என்ன வரும் அப்படின்னா, அதாவது ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஏன்ற பர்சன் என்ன பண்றாருன்னா எழுதிட்டாரு. ஏன்ற பர்சன் வந்து பே டு பீன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, எழுதிட்டாரு. ஸோ எழுதிட்டு நாளைக்கு மார்னிங் போய் கொடுக்கலாம் அப்படின்னு போகும்போது டியூ டு சம் அன்சர்கம்ஸ்டன்சஸ் ஏ என்ன ஆச்சுன்னா பாஸ்ட் அவே. ஸோ ஏ வந்து இறந்து போயிடுறாரு. பட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா பே டு பீன்னு இருக்கு. அப்போ பிக்கு அது தெரிய வருது. அதாவது பிக்கு என்ன தெரிய வருது, இவர் எனக்கு கொடுக்கணும்னு இன்ஸ்ட்ருமெண்ட் எழுதி வச்சுட்டு தான் இறந்து போயிருக்காரு. அப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஏ வந்து இந்த பீன்ற பர்சனுக்கு அவர் கொடுத்துருக்கணும், பை ஆக்சுவலாவோ அல்லது கன்ஸ்ட்ரக்டிவாவோ கொடுத்துருக்கணும். அதை பி அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அப்படி அக்செப்ட் பண்ணாம அவர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருக்கிறது பிக்கு தெரிஞ்சு பி இவர் எழுதி வச்சிருக்காரு அது எனக்கு தான் வரும்னு அவர் என்ன பண்ண முடியாதுன்னா கிளைம் பண்ண முடியாது. அது டெலிவரி கிடையாது. அததான் இந்த செக்ஷன்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏன்ற பர்சன் வந்து அந்த பர்சனுக்கு பீன்ற பர்சனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணிக்கலாம்னா அது வந்து இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும். அதே மாதிரி அது ரிவோக்கபிள், எப்ப வேணாலும் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்கும். ஓகேவா. இப்ப இன்னொரு கொஸ்டின் வரலாம். என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்ப ஏன்ற பர்சன் வந்து இருக்காங்க. ஓகே, ஏன்ற பர்சன் இருக்காங்க. இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் எழுதி வச்சிருக்காரு, பீன்ற பர்சனுக்கு கொடுக்கணும். சோ இப்ப யாரு பிக்கு கொடுப்பா? இந்த ஏயோட ரைட் யாருக்கு பைண்ட் ஆகும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுக்கறதுக்கு? யாராவது ஆன்சர் பண்றீங்களா? உங்களோட லீகல் யாரா மேடம்? சரி, ஓகே. வேற சொல்லுங்க. சரி, இப்போ ஏ இறந்து போயிடுறாரு, பிக்கு கொடுக்கணும். ஏ இருக்கு, அதாவது பி வந்து அதை கிளைம் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்ப ஏக்கு பதில் வேற யாராவது அதை கொடுக்க முடியுமா? முடியாதா? கிரிமினல் ப்ரொசீடிங்ல முடியாது. ஆளோட வழக்கம் ஆளோட முடியும்னு சொல்லுவாங்க. இதுல எனக்கு எப்படின்னு தெரியலையே. தெரியலையா சார்? சரி, வேற யாருக்காது? செல்வமணி சார், சுரேஷ் சார், ராஜலட்சுமி மேம் மட்டும்தான் கிளாஸ்ல இருக்காங்க. வேற யாருமே கிளாஸ்ல என்ன சார்? அவர் யாரா நாமினி கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம் பண்ணிருந்தா ஓகே. என்ன மேம்? நாமினியா வச்சிருந்தாங்கன்னா அவங்க கொடுக்கலாமா? அவங்க கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன். வச்சிருந்தா ஓகே. தென் வேற யாராவது? இதை யாரும் ட்ரை பண்றீங்களா? ஓகே, அதாவது லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ லீகல் ஹேர் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இன்க்ளூட்ஸ் லீகல் ஹேர்ஸ் வரும். ஓகே, இப்போ இந்த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஏக்கு பதில் கொடுக்க முடியாது. ஆக்சுவலா ஏ டெலிவர் பண்ணாம இறந்து போயிட்டா என்ன அப்படின்னா ஏக்கான லயபிலிட்டி அவர் மட்டும்தான். லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பைண்ட் ஆகாது. ஏக்கான லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் நான் பிக்கு அமௌண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, டெலிவர் பண்ண முடியாது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அப்படின்னு செக்ஷன் 57 சொல்லியிருக்காங்க. நான் செக்ஷன் 57 நடத்துவேன், அப்ப நான் சொல்றேன். செக்ஷன் 67ல the legal representative has not a right to deliver the instrument which is written by the A. சரியா? இதுதான்
செக்ஷன் 57. அப்ப டெலிவரி அப்படின்றது 4 சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நம்ம பார்த்தோம். இது புரிஞ்சிருச்சா இந்த கான்செப்ட்? மேம் ஒரு டவுட். சொல்லுங்க மேம். மேம் நெகோசியேஷன் வேற, நெகோஷியபிள் வேறயா மேம்? ரெண்டுமே மீனிங் ஒண்ணா மேம்? நெகோஷியபிள் அண்ட் நெகோசியேஷன். நெகோஷியபிள்னா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், சொல்லுங்க. வேற யாராவது ட்ரை பண்ணுங்களேண்ணா. நான் என்ன சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்ல? வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. நெகோஷியபிளும் நெகோசியேஷனும் வேற வேறையா ஒண்ணா? சொல்லுங்க மத்தவங்க. என்னாச்சு? என்னாச்சு எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? மேம் நான் ஒரு அசம்ஷன் வச்சிருக்கேன், அதை ஷேர் பண்ணலாமா? சொல்லுங்க மேம். மேம் நெகோஷியபிள்னா transfer, negotiable instrument with negotiable which means transfer, instrument which means written document or paper, ஓகே. negotiation which means two parties க்கு இடையில போடுற ஒரு அக்ரிமெண்ட் அப்படி நான் நினைச்சிருக்கேன் மேம். ஒண்ணுமே இல்ல, நீங்க சொன்னதே தான். நெகோஷியபிள் அந்த அந்த ஒரு டாக்குமெண்ட்டோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ ப்ராசஸ் பண்றோம் இல்லையா, அந்த 2 பார்ட்டிஸ்க்கு இடையில சைன் பண்றது, ஏட்ட இருந்து பிக்கு கொடுக்கறது, இந்த ப்ராசஸ்க்கு பேரு நெகோசியேஷன். இப்ப புரியுதா? ஓகே மேம். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் நெகோஷியேஷன்னா என்னன்னு கேட்டீங்க, அதனாலதான் நான் 2 பார்ட்டிஸ்க்கு நடுவில் போற அக்ரிமெண்ட் சொன்னேன். நீங்க நெகோஷியபிள் அப்படி கேட்டீங்கன்னா நான் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லியிருப்பேன் மேம். ஓகே ஓகே. அதாவது நெகோஷியபிள்னா டிரான்ஸ்ஃபர்னு சொல்வீங்களா? எஸ் மேம். அதான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இது ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் வேற வேறையான்னு கேட்டேன் மேம். நெகோசியேஷன் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் அந்த ப்ராசஸ் பேரு. ஓகேவா? நெகோசியேஷன் அப்படின்றது என்னன்னா டிரான்ஸ்ஃபர் பண்றது, அந்த ப்ராசஸ் பண்றது. இப்ப அசைன்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். அதாவது நெகோஷியபிலிட்டிக்கும் அசைனபிலிட்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த அந்த கிளாஸ் கவனிச்சிங்களா நீங்க? நான் நடத்தினேன். வேற யாருக்காவது தெரியுமா? அசைனபிலிட்டிக்கும் நெகோஷியபிலிட்டிக்கும். அதாவது அசைனபிலிட்டி அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏன்ற பர்சன் இருக்காங்க. ஸோ ஏன்ற பர்சன் வந்து 1 lakh அமௌண்ட் ஆஃப் செக் வந்து பிக்கு கொடுக்குறாங்க. ஸோ பி என்ன பண்றாரு அப்படின்னா, பி வந்து இந்த 1 lakh வந்து சிக்கு வந்து கொடுக்குறாரு. சரியா? ஸோ இப்ப வந்து பி என்ன பண்றாரு, அதாவது பி வந்து இந்த செக்கை சி கிட்ட கொடுக்குறாரு. இதுக்கு பேரு நெகோஷியபிலிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த ப்ராசஸ்க்கு பேரு நெகோஷியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது அந்த அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து ஒரு இதுல இருந்து இன்னொரு பர்சனுக்கு அந்த ரைட்டோட டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, அதுக்கு பேரு நெகோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. ஸோ இப்போ இந்த டெலிவரி கான்செப்ட் புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? டெலிவரி கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா சொல்லுங்க. we will move on with next. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 47. ஓகே. செக்ஷன் 47 வந்து நான் வந்து உங்களுக்கு இனிஷியலி நான் சொன்னேன் இல்லையா, பை வே ஆஃப் டெலிவரி. இன்னொன்று வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா என்டாஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த செக்ஷன் 47ல டெலிவரி பற்றி பேசுவோம். அதே மாதிரி செக்ஷன் 48ல வந்து இன்டாஸ்மெண்ட் பற்றி நம்ம வந்து பேசுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து செக்ஷன் 47ல வந்து ஒண்ணுமே இல்லை. நம்ம நார்மலா தெரியும், ஒரு பர்சனுக்கு ஒரு பர்சன் கொடுக்காங்கன்னா அது டெலிவரின்னு தெரியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஏன்ற பர்சன் வந்து பீன்ற பர்சனுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கணும். அப்ப அமௌண்ட் கொடுக்க வராங்க. அப்ப அமௌண்ட் கொடுக்க வரும்போது பி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இந்த அமௌண்ட்டை பேங்க்ல போட்டுரு, நீ இந்த அமௌண்ட்டை பேங்க்ல போட்டுரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல
பிக்கு பதில் யாரு அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்றாங்க? யார் அதை ரிசீவ் பண்றாங்க? என்னாச்சு? புரியலையா? ஏன்ற பர்சன் 1 lakh அமௌண்ட்டை பி கிட்ட கொடுக்காரு. பி சொல்றாங்க இந்த அமௌண்ட்டை நீ பேங்க்ல போட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல யாருக்கிட்ட அது டெலிவர் ஆயிருக்கு? மேம் அவங்க பேங்க்ல போட்டுன்னு சொல்றாங்களே, அது வந்து ஏ பேர்ல போட சொல்றாங்களா பி பேர்ல போட சொல்றாங்களா? பி பி மேம், ஏன்ற பர்சன் வந்து பீன்ற பர்சனுக்கு போய் கொடுக்குறாரு. அப்ப பி என்னோட அக்கௌண்ட்ல நீ போட்டுரு அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இந்த இடத்துல இது யாரு வருவான்னு நான் கேக்குறேன். இதுல பேங்க்ன்ற ஒரு கான்செப்ட் நானே கொஸ்டின் ஓப்பனா கேட்டிருந்தேன்.